இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம். கடல்ல குளிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற சித்த ரகசியங்களை பத்தி ஒரு சின்னதா பார்க்க போறோம். சித்த மாமுனிவர் அகத்தியரோட அருள்வாக்குப்படி பார்த்தோம்னா, கடல்ல குளிக்கிறதுங்கிறது சும்மா ஒரு சடங்கு மட்டும் இல்ல. கடலுக்கு அடியில சுறா கல்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி வாய்ந்த கல் இருக்குன்னு சித்தர்கள் சொல்றாங்க. நம்ம கடல்ல குளிக்கும்போது அந்த சக்தியோட நம்மள நாமளே இணைச்சுக்கிறோம். சரி, இதனால நமக்கு என்ன கிடைக்கும்? முக்கியமா 3 விஷயங்கள் இருக்கு. முதலாவதா, இது ஒரு விதமான ஆன்மீக சுத்திகரிப்பு மாதிரி. நம்ம உடம்புல இருக்கிற வலி, சில நோய்கள், ஏன் தரித்திரம் போன்ற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அந்த சுறாக்கள் ஒரு காந்த மாதிரி இழுத்துடும். ரெண்டாவதா, இது நம்ம உடம்ப சுத்தப்படுத்துறதோட நிக்காதுங்க, ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியும் வேலை செய்யுது. செய்வினை, ஏவல், இந்த மாதிரி தீய சக்திகள் நம்மள தாக்க வந்தா அதையெல்லாம் அழிச்சு யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கே திருப்பி அனுப்பிடுமா. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆனா கடைசியா சொல்ற விஷயம்தான் இதுல ரொம்பவே சுவாரஸ்யமானது. இந்த சுறாக்கள் இருக்குல்ல, இது ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி வேலை செய்யுமா. அதாவது, நீங்க நல்ல எண்ணத்தோட போய் கடல்ல குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இதுவே கெட்ட எண்ணத்தோட குடிச்சா அந்த கெட்டது உங்களுக்கே திரும்பி வந்துடும். குறிப்பா அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல இதோட சக்தி இரட்டிப்பாகும்னு சொல்றாங்க. ஆக, சித்தர்களோட பார்வையில கடல் வெறும் தண்ணி இல்ல, நம்ம எண்ணங்களையும் கர்மாவையும் பிரதிபலிக்கிற ஒரு பெரிய கண்ணாடி.